ஹலோ கைஸ், நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 26 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நம்ம ஹீரோயினுக்காக ஒரு பெரிய மாளிகையை வாங்கி வச்சிருக்காரு. அங்க போயிட்டு அங்க என்னெல்லாம் வேலைகள் நடக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மயில சொல்றாரு, சகல என்ன சகல, இந்த வீடே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, இத நான் ரேவதிக்காக gift கொடுக்க போறேன் அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, என்ன சகல சொல்றீங்க, ரேவதிக்காக இந்த வீட்டை gift கொடுக்க போறீங்களா? கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரேவதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா, அவகிட்ட நான் சொல்றேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அச்சச்சோ இப்ப சொல்லிடாதீங்க, ரேவதிக்கு இத நான் சர்ப்ரைஸா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ கல்யாண நாள் அன்னைக்கு ரேவதிக்கு இதை கிஃப்டா கொடுக்கணும். ஒரு நாள் ரேவதி என்கிட்ட சொன்னா, வீட்டுல உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நமக்குன்னு ஒரு வீடு வாங்கி அதுல நம்ம ரெண்டு பேருமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா. சோ அவளுக்காக தான் இந்த வீட்டை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவளுக்கு கல்யாண நாள் அன்னைக்கு இந்த வீடை நான் கிஃப்டா கொடுக்கணும். அவ கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா ஏத்துப்பா. இத கேட்டதும் மயிலு சொல்றாரு, ஆமா சகல, ரேவதி மேல நீங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்க, அவ கண்டிப்பா இந்த கிஃப்ட பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, சரி இந்த விஷயத்த பத்தி ரேவதி கிட்டயோ ரோகிணி கிட்டயோ சொல்லிடாதீங்க, ஒருவேளை உங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா கூட அவங்க என் பொண்டாட்டி கிட்ட சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, சரியா? இத கேட்டதும் அவரு சொல்றாரு, சரிங்க சகல, நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவங்க இவரு ரெண்டு பேருமே சேர்ந்து நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க அக்கா ரேவதி கிட்ட ரோஹிணி கிட்ட, நீ வாடி, அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ வெளியில போயிருக்காங்க, அந்த பைக் எல்லாம் ரெடியா இருக்கா, அந்த சர்ப்ரைஸ்க்கான இடமெல்லாம் ரெடியா இருக்கா அப்படின்னு நான் போய் கேட்கணும். அப்போ அக்கா சொல்றாங்க, சரி வாடி போய் கேட்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கடைக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா மேனேஜரை பாக்குறாங்க. மேனேஜர் சொல்றாங்க, என்ன மேடம் பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு, இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சு வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் பக்காவா ரெடி பண்ணிடுவேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் ஹஸ்பண்ட் ரொம்ப புத்திசாலி, நான் என்ன ட்ரை பண்ணாலும் அதை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுவாரு, அவகிட்ட இருந்து இந்த விஷயத்த மட்டும் தான் நான் மறைச்சிருக்கேன். சோ இந்த சர்ப்ரைஸ் அவரு எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு இருக்கணும். நீங்க என்னோட வீட்டுக்கு முன்பக்கம் காலையிலேயே ஏற்பாடு பண்ணிருங்க, அதுவும் அவருக்கு தெரியக்கூடாது, சரியா? இது கேட்டதும் அவரு சொல்றாரு, சரிங்க மேடம், சர்ப்ரைஸுக்கு நாங்க ரொம்ப சிறப்பான ஆளு, அதெல்லாம் சூப்பரா செஞ்சிடறோம். உங்க வீட்டுக்கு முன்னாடி காலையிலேயே இந்த பைக்கை நாங்க மூடி வச்சிடுறோம். உங்க ஹஸ்பண்ட் இத சர்ப்ரைஸா திறக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வைக்கிறோம். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சரி, முக்கியமா இந்த பேமெண்ட் எல்லாத்தையுமே நான் கரெக்டா பண்ணிட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, சரிங்க மேடம், நீங்க தான் பேமெண்ட் எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிட்டீங்களே, நீங்க வீட்டுக்கு போங்க, நாளைக்கு காலையில எல்லா ஏற்பாடுகளையும் கரெக்டா பண்றேன். அப்ப ஹீரோயினும் சரி அப்படின்ட்டு நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா இவங்க தான் சூப்பரா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, ஆமாண்டி, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பா பண்ணியாச்சு, வாடி போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் நாளைக்கு நம்ம ஹீரோவுக்கு கொடுக்க போற சர்ப்ரைஸ நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்போ வில்லி இதெல்லாம் பாக்குறாங்க. இதுங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுங்க, இதை விடக்கூடாதே, அக்கா கிட்ட இந்த விஷயத்த பத்தி நம்ம கொளுத்தி போடணும் அப்படின்ட்டு வில்லி நேரா அவங்க அக்காவை போய் பாக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி போன் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா நீ ரொம்ப ஜாலியா எதுவுமே நடக்காத மாதிரி போன் பாத்துக்கிட்டு இருக்க, ஆனா உனக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஒரு பிளான் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏண்டி என்னாச்சு? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நாளைக்கு உன் பொண்ணுக்கும் அந்த டிரைவர் பையலுக்கும் கல்யாண நாளாம்ல, அந்த கல்யாண நாளை சிறப்பா கொண்டாடணும் அப்படின்ட்டு ஏதோ பெரிய பெரிய ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, உனக்கு தெரியுமா? ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி சொல்ற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா அவங்க ரெண்டு பேருக்கும் நீ விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணி ரெண்டு பேருமே பிரிக்கணும் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா என்ன நடக்குது தெரியுமா? அந்த டிரைவர் பைய இவளுக்கு சர்ப்ரைஸும், உன் பொண்ணு அந்த டிரைவர் பையலுக்கு சர்ப்ரைஸும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு காலையில நீ எல்லாத்தையும் பார்க்க தானே போற. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணு கண்டிப்பா அந்த டிரைவர் பைய கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம்
இல்ல, நான் கண்டிப்பா அவன் கூட சேர்ந்து வாழையும் விடவும் மாட்டேன். விவாகரத்து நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இதுகளுக்கு என்ன கும்மாளமா இருக்கட்டும், நாளைக்கு காலையில எப்படி இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, சூப்பருக்கா, எங்க நீ எல்லாத்தையுமே மறந்துட்டு அவனை உன் மருமகனா ஏத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறியோ அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீ எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருக்க. அக்கா, அவனை மட்டும் நீ மருமகனா ஏத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், இதுதான் நம்ம அம்மாவுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகமா இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த டிரைவர் பையல மருமகனா ஏத்துக்கவே கூடாது. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, எப்படி அவனை மருமகனா ஏத்துப்பேன், அவனால எந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தாண்டி தெரியும். நான் கண்டிப்பா அவனை என்னைக்குமே மருமகனா ஏத்துக்கவே முடியாது. இதை கேட்டதும் வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, அப்பாடா, இதே மாதிரி அக்கா காரி கிட்ட ஏதாவது சொல்லி கொடுத்து அக்கா காரிய இதே மாதிரி கடைசி வரைக்கும் கோவமா வச்சிருந்தாலே போதும், நம்ம பாதி ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ எல்லாரும் வந்துட்டு தூங்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் தூங்குனத்தோட வீட்டுல நிறைய சர்ப்ரைஸ் ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிட்டு அங்க உட்காந்துருக்காங்க, தூங்கிட்டாங்க. மறுநாள் காலை பொழுது விடியுது, வீட்டை விட்டு எல்லாரும் வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா நிறைய டெக்கரேஷன்லாம் இருக்கு. இதையெல்லாம் பார்த்ததும் நம்ம ஈஸ்வரிக்கு ஷாக் ஆகுது. வெள்ளி நேரம் அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, நான் அப்பவே சொன்னேன்ல இந்த மாதிரி ஏற்பாடுகள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு, பாத்தியா ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இருடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ ரோகிணி நேரா அவங்க தங்கச்சியை போயிட்டு, ஏய் என்னடி பண்ற, இனிய தூங்கிட்டியாடி அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாக்கா, இந்த ஏற்பாடுகள் இப்படியே பண்ணிட்டு நான் தூங்கிட்டேன் போல அப்படின்னு. சரி, அவர் இன்னும் கிளம்பல இல்ல, சரி நான் போய் கிளம்பிட்டு வரேன் அப்படின்னு மொய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வராங்க. வந்துட்டோட நம்ம ஹீரோவும் வராரு. ஹீரோயின் நேரா ஹீரோவை பார்த்ததும் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சேம் டு யூ அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் நேரா ஹீரோவுக்கு ட்ரெஸ் கொடுத்து இதை போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்ட்டு போறாரு. ராஜா அப்புறம் ரோகிணி எல்லாருமே சேர்ந்து வெட்டிங் ஆனிவர்சரி நம்ம ஹீரோயினுக்கு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஆனா அவங்க அம்மா மட்டும் இன்னும் சொல்லவே இல்லை. அதனால நம்ம ஹீரோயினுக்கு வருத்தமா தான் இருக்கு. அப்போ வில்லி சொல்றாங்க, என்ன ரேவதி, உன் ஹஸ்பண்டுக்காக இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே விடிய விடிய பார்த்து செஞ்சிருப்ப போல அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா சித்தி, சும்மாவா, இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. இந்த ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரிய ரொம்ப சிறப்பா கொண்டாடணும்ல, அதுக்காக தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ வந்ததும் நேரா ஹீரோயினை பார்த்து ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லத்தோட ஹீரோயின் சொல்றாங்க, வாங்க கேக் வெட்டலாம் அப்படின்ட்டு கேக்க கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க என்ன நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, என்ன ஈஸ்வரி, இன்னைக்கு என்ன அப்படின்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, எனக்கு தெரியாது, அதான் கேக்குறேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, எனக்கும் அவருக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி, சோ அதுக்கு தாம்மா நான் இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்றேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கும் அவனுக்குமே எந்தவித சம்மந்தமும் இல்ல, ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அவன் கூட சேர்ந்து என்ன கொண்டாடிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, இந்த வெட்டிங் ஆனிவர்சரிய நீ கொண்டாடக்கூடாது. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, நீங்க தேவையில்லாம என்னோட தனிப்பட்ட விஷயத்துல நீங்க ரொம்பவே வந்து மூக்கம் நுழைக்கிறீங்க. நான் கண்டிப்பா இந்த வெட்டிங் ஆனிவர்சரிய கொண்டாடாம இருக்க மாட்டேன். நீங்க தேவையில்லாம இதுல தலையிடுறீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா உன் பொண்ணு எப்படி பேசுறத, இதுக்குதான் நேத்தே சொன்னேன், இந்த மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மீறி இவ எப்படி இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே என்ன பண்றா அப்படிங்கிறத நான் பாக்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வச்சிருந்த அந்த பைக் இருக்குல்ல, அதெல்லாம் பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ஹீரோயின் ஏற்பாடா வச்சிருந்த அந்த கேக்க பிடிச்சி கீழே தள்ளி விடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை, ஏமா இப்படி பண்றீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை, ஏன் மேல தானத்தை கோவம், ஏன் நீங்க ரேவதி மேல காமிக்கிறீங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஏதாவது பேசின உனக்கு மரியாதை அவ்வளவுதான். என் பொண்ணு என் மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்கா, ஆனா அவ இந்த அளவுக்கு இப்போ என் மேல கோவமா இருக்கிறதுக்கு நீதான் காரணம். திட்டம் போட்ட மாதிரியே உன் பாட்டி அனுப்பி விட்டாலே இந்த குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்னு, அதே மாதிரியே பிரிச்சுட்டியல்ல. இப்போ என் ரேவதி என் பேச்ச கேக்குறது இல்ல,
ரோகிணி என் பேச்சை கேட்கறதில்ல, பெரிய மாப்பிள்ள என் காலிலேயே சுத்தி வருவாரு, என்னத்த பண்ணணும், என்னத்த வேலைக்கு போக கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனா இப்போ பெரிய மாப்பிள்ள சொந்தமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் ஏன் முன்னாடியே முதலாளி சேர்ல போயிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்றாரு. அப்புறமா என் புருஷன் இத்தனை நாளும் என் பேச்சு கேட்டவரு இன்னைக்கு உன் பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு. என் பொண்ணு என் கூட வளர்ந்தவ, நான் அவளுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ தனிப்பட்ட வாழ்க்கையில நீ தலையிடாத அப்படின்னு சொல்றான். சோ இவங்க எல்லாரும் இந்த அளவுக்கு என்னை எதிர்த்து பேசுறதுக்கு முக்கிய காரணமே நீதான். இப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேக்குறியா? ரேவதி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த டிரைவர் பாய கூட உனக்கு வாழ்க்கை கிடையாது. 2 பேருக்கும் விவாகரத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். 2 பேருமே பிரியணும். நீ தேவையில்லாம ஏதாவது பேசினா அவ்வளவுதான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, முடியாதுமா, நான் கண்டிப்பா இவரை விட்டு பிரிஞ்சு வர முடியாது. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அன்னைக்கு நீ என்ன எனக்கு வாக்கு கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நீங்க அன்னைக்கு என்ன மிரட்டி இதெல்லாம் செய்ய சொன்னீங்க. அவரு ரொம்ப பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டாரு, அவரை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் உங்ககிட்ட சரின்னு சொன்னேன், அவ்வளவுதான். அன்னைக்கு பேச்சு அன்னையோட முடிஞ்சு போச்சு. இங்க தேவையில்லாம மறுபடியும் என் மேல இப்படி ஏதாவது பழி பண்ணி என்ன பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் கண்டிப்பா ஒத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம கோபமாகுது. இந்த பாரு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, நீ எப்ப வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியோ உன்னையெல்லாம் எனக்கு அம்மானு கூப்பிடுறதுக்கே எனக்கு கோவமா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் கோவமா ரூமுக்குள்ள போறாங்க, போயிட்டு அழுகுறாங்க. என்னோட வெட்டிங் ஆனிவர்சரிய கூட அம்மா சந்தோஷமா பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஹீரோ நேரா அவங்க அத்தைய பாத்தீங்க, பாருங்க உங்களுக்கு என்ன, என் பாட்டி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கோவம் தானே உங்களுக்கு அதிகமா இருக்கு. என் பாட்டி இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. என் பாட்டிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பாட்டி நிரபராதி. அதுக்கு காரணம் முத்து தான். அவன் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதை கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட நிரூபிச்சு இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்ப்பேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, சம்மந்தமே இல்லாம யாரையோ இடையில வந்து சொல்றான். இதுக்கு நாக்கா ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், இவனை நம்பாத அப்படின்னு சொன்னேன், இப்ப பாத்தியாக்கா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ட்டு நம்ம ஈஸ்வரி பேசுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ரூம்ல அழுந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோ நேரா ஹீரோயின்ட்ட போயிட்டு, இங்க பாரு, அழாத அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல அம்மா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா அம்மா எல்லாத்தையுமே வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ கவலைப்படாத, உனக்கு என்ன, இந்த வெட்டிங் ஆனிவர்சரிய சிறப்பா கொண்டாடணும் அதானே, அதெல்லாம் சிறப்பா கொண்டாடிடலாம், வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. எப்படியாவது அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தா இப்படி ஆகிருச்சு அப்படின்னு ஹீரோயின் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹீரோ நேரா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சிறப்பான ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பேன், சரியா? ஹீரோயின் சொல்றாங்க, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல ஹேர் கிளிப்ஸ், உங்களுக்கு வந்து என்ன ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி மட்டும் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம வந்து நீங்க வந்து வீட்லயே இருந்து பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் இருக்கு. ஜஸ்ட் 499க்கு டிஃப்ரெண்டான 8 கலர்ஸ்ல 3 டிசைன்ஸ்ல கிளிப்ஸ் கிடைக்குது. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற டெய்ஸி 5 பெட்டல் கிளிப் அண்ட் ஒரு சூப்பரான மேட்டி ஃபினிஷ் கிளிப், இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல 18 கிளிப்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதோட ரொம்பவே டெய்லி வியர் பண்ற மாதிரி ஸ்க்ரன்ச்சீஸ் 6 டிஃப்ரெண்ட் ஸ்க்ரன்ச்சீஸ் கிடைக்குது. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர்ஃப்ளை பிளாக் அவங்க ஹேர்ல வியர் பண்ணும்பொழுது ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எல்லாமே 499 அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு கிடைக்குது. வேணும் அப்படின்னா சீக்கிரம் கமெண்ட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.